துளாராசி அன்பர்களுக்கு இந்த 2025 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 ராசிகளில் கோல்டு, அதாவது ஒரு நிறைய நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா துளாராசி. அதில் ஃபஸ்ட்டு இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்துக்கு போகிறார். 5-11 சர்ப்ப கிரகங்கள். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல வேலைங்கிற மாதிரி குரு 9ஆம் இடத்துக்கு வரார். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு இது, வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் துளாராசிக்கு காத்துக்கிட்டு இருக்கு. சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். இவ்வளவு நாளாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்ல முறையோடு, எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் நல்லபடியாக நடக்கும். அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சனை விலகும். நீண்ட நாட்களாக நமக்கு ஒரு கடன் இருந்தது. கடன் என்பது பணம் சம்பந்தமான கடன் மட்டும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு தெய்வத்துக்கு வேண்டிகிட்டு இருப்பீங்க, அது போய் செஞ்சுருக்க முடியாது, அதெல்லாம் இப்போ செய்ய முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனசில் ஒரு நல்ல தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புகழ், கௌரவம், ஒரு நல்ல பாராட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த புத்தாண்டை எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மாணக்கர்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே மேற்படிப்பு, ஒரு மேற்படிப்பு வெளிநாட்டில் போய் படிக்கிறோம், நான் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், இந்த கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல யோகம் காத்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை.